சனாதனம்னு பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம தொடக்கத்தில். இது சனாதனம் என்னங்க? சனாதனம் என்ன உங்களுக்கு தெரியும்ல? நம்ம தான் தென்னை மரம் வைக்கிறோம், நம்ம தான் வளர்க்குறோம், நம்ம தான் எல்லாம் செய்கிறோம், உரிக்கிறோம், உடைக்கிறோம், தேங்காயை உடைக்கிறோம், உடைச்சா வெயில நிற்கிறோம், தேங்காய் உள்ளார போகுது. ஏன்? ஏன்னா தேங்காய் குடிமி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? தேங்காய் குடிமீறி உள்ளார போயிடுச்சு, இல்லாதவன் வெளில நிற்கிறான். நம்ம தான் நந்தவனம் வைக்கிறோம், நம்ம தான் பூ தொடுக்கிறோம், நம்ம தான் உரப்பெல்லாம் நம்ம தான் விளைவிக்கிறோம், எல்லாம் செஞ்சு பூ தொடுக்கிறோம். சரமாக்குன பிறகு சரம் உள்ளார போகுது, பூச்சரம். சரத்தை உருவாக்குன வெளில நிற்கிறான். எதனால? சரத்துக்கு நூல் இருக்கு, சரம் உள்ளர போகுது, நூல் எல்லாம் வெளிக்கிறான்ல. இந்த சமூக அந்தஸ்து இருக்குல்ல, இது ஒன்றும் சாதாரணமான இழிவல்ல. ஒரு சமூகத்துல யோசிச்சு பாருங்க, நான் சொல்ல புரியும். அப்படியான ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர் என்று பலரால் சொல்லப்படுகிற அவர் என்ன ஒரு தலித் லீடர் சொல்லலாம்ல? சிம்பிளா சொல்லலாம், சிம்பிளா புரியும். தலித் லீடர் அப்படி சொல்றது. நாட்டில் என்னுடைய சிறிய அரசியல் எட்டிய வகையில் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக தன் கட்சியை வளர்த்தெடுத்திருக்கிற திருமாவை என்ன சொல்வது? நான் இதை வேடிக்கையால சொல்ல, ஒரு சிம்பிள் அறைகூவல் மூலம், தன்னுடைய ஒற்றை வார்த்தையின் மூலம் இன்று தமிழ்நாட்டில் ஸ்தம்பிக்க வைக்க முடியும் என்றால் நான் அறிந்த அளவில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? வெறும் உழைப்புன்னு நினைக்கிறீங்களா? சனாதனம் என்ன சார் மீனிங்? மாறாதது, மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். மாறாதது மாற்ற முடியாதுன்னா திருந்தாதுன்னு அர்த்தம். நான் சொல்ல சரிதானே? திருந்தாத ஜென்மம்னு சொல்லல. திருந்தாத ஜென்மம் இருந்த லாபமா கண்ணதாசன். நான் என்ன கேட்கிறேன், அப்ப சனாதனம்னா மாறாதது, திருந்தாது ஈக்குவல் திருந்தாதது அப்படின்னா கவர்னர் அர்த்தம். இந்த கவர்னர் கை நினைக்க கூப்பிட்ட போது கூட போக மாட்டேன் என்று சொன்னது சிறந்த யுக்தியா இல்லையா என்பது நீங்க தான் பதில் சொல்லணும். இப்போ ஒரு காலத்தில் வேண்டுமானால் தலித் சமூகம் சார்ந்தவர்கள் மட்டுமே ஒரு தலைவராக நினைத்திருக்கலாம். இன்று கால ஓட்டத்தில் குறிப்பாக பாரதிய ஜனதா போன்ற சனாதனவாதிகள் மேலோங்கி வருகிற போது காலம் எப்படி உருண்டு பிறண்டாலும் ஓரளவு மாறாமல் காக்கப் போவர் திருமா என்கிற நம்பிக்கை இருப்பதால் தான் எல்லாருமே திருமாவளவனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதான் சார் யுக்தி. புரியுதா உங்களுக்கு? மைனர் உயரம் இந்த நாட்டின் ஆதிக்க சமூக மாதிரி, நாம குட்டை இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரி. நம்மளும் உயர போகணும்னா யுக்தி வேணும். ஒரு கட்டையை போட்டு ஏறி நிற்க தெரியணும், அவ்வளோதான். நான் விளையாட்டு சொல்ல நிஜமாகவே ஆகஸ்ட் 15 இந்தியாவோட சுதந்திர நாள், 17 எழுச்சி தமிழருடைய பிறந்த நாள். பிரமாதமான கொண்டாட்டம். உண்மையாகவே சொல்கிறேன். நான் அமெரிக்கா போயிருந்த போது மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய மெமோரியலில் நிற்கும் போது என்ன உணர்ச்சியோடு இருந்தேனோ அதே உணர்ச்சியோடு நான் நின்றேன். நான் இதை மனவிட்டு சொல்கிறேன். 15 இந்திய சுதந்திரம், 17 எழுச்சி தமிழ் பிறந்த நாள். என்ன காம்பினேஷன் நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன காம்பினேஷன்? எல்லா ஊரும் எப்படி ஊர் சேரின்னு பிரிஞ்சிருக்கு, எல்லா ஊரும் சேரியாகத்தான் பிரிஞ்சிருக்கு. ஊருக்கு விடுதலை 15 என்றால் சேரிக்கு விடுதலை அண்ணன் திருமாவளுடைய பிறந்த நாள் என்று நான் இதை விளையாட்டாவோ ஏதோ பட்டிமன்றத்துக்காக பேசுகிறேன் நினைச்சிடாதீங்க. நான் அப்படி பேசலை. நான் நிஜமாவே கேட்குறேன். இந்த நாட்டு அரசியலை ஆழமாக அளந்து பார்த்தவர் அண்ணன் நாஜில் சம்பத். நான் அதை நான் சாதாரண சொல்லாத. என்ன 8 ஜெயில் இருக்கு தமிழ்நாட்டில், 7 ஜெயிலுக்கு போனவர் அவர். 7 நகைச்சுவைக்கு இல்லை, 7 ஜெயிலுக்கு போனவனா உள்ளே இருக்கணும் பார்க்கறதுக்கு போகலவர். அவரே ஜெயிலுக்கு போனவர், பல வழக்கை சந்திச்சவர். அதனால் அந்த அரசியல் பற்றி பேசுவதற்கு வெறும் வாயால் பேசிலே திரிகிற கோஷிகள் நிறைய ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில். இப்போ உண்மையாகவே பேசுவதற்கு தகுதியுள்ள ஒரு நடுவர்கிட்ட நின்று பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒன்று சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, நான் தொடக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொன்னால் இது நீங்கள் வெறும் பொருளாதார ரீதியாக புரிஞ்சுக்காதீங்க. சனாதனம்னு பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம தொடக்கத்தில். இது சனாதனம் என்னங்க? சனாதனம் என்ன உங்களுக்கு தெரியும்ல? நம்ம தான் தென்னை மரம் வைக்கிறோம், நம்ம தான் வளர்க்குறோம், நம்ம தான் எல்லாம் செய்கிறோம், உரிக்கிறோம், உடைக்கிறோம், தேங்காயை உடைக்கிறோம், உடைச்சா வெயில நிற்கிறான், தேங்காய் உள்ளார போகுது. ஏன்?
ஏன்னா தேங்காய் குடிமி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? தேங்காய் குடிமீறி உள்ளார போயிடுச்சு, இல்லாதவன் வெளில நிற்கிறான். நம்ம தான் நந்தவனம் வைக்கிறோம், நம்ம தான் பூ தொடுக்கிறோம், நம்ம தான் உரப்பெல்லாம் நம்ம தான் விளைவிக்கிறோம், எல்லாம் செஞ்சு பூ தொடுக்கிறோம். சரமாக்கின பிறகு சரம் உள்ளார போகுது, பூச்சரம். சரத்தை உருவாக்கின வெளில நிற்கிறான். எதனால? சரத்துக்கு நூல் இருக்கு, சரம் உள்ளார போகுது, நூல் எல்லாம் வெளில நிற்கிறான்ல. இந்த சமூக அந்தஸ்து இருக்குல்ல, இது ஒன்றும் சாதாரணமான இழிவல்ல. ஒரு சமூகத்தில் யோசிச்சு பாருங்க, நான் சொல்ல புரியும். அப்படியான ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர் என்று பலரால் சொல்லப்படுகிற அவர் என்ன பண்ணுவார்? தலித் லீடர் சொல்லலாம், சிம்பிளா சொல்லலாம், சிம்பிளா புரியும். தலித் லீடர் அப்படி சொல்ற நாட்டில் என்னுடைய சிறிய அரசியலுக்கு எட்டிய வகையில் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக தன் கட்சியை வளர்த்தெடுத்திருக்கிற திருமாவை என்ன சொல்வது? நான் இதை வேடிக்கையால சொல்ல, ஒரு சிம்பிள் அறைகூவல் மூலம், தன்னுடைய ஒற்றை வார்த்தையின் மூலம் இன்று தமிழ்நாட்டில் ஸ்தம்பிக்க வைக்க முடியும் என்றால் நான் அறிந்த அளவில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? வெறும் உழைப்புன்னு நினைக்கிறீங்களா? இந்த பானை பிரச்சனை இருக்க, பானை பிரச்சனை அழகா சொல்லிட்டாங்க எல்லாருமே. உடையாத பானை. எங்க அண்ணன் காஞ்சி சம்பத் செம மூடு இன்னைக்கு பிரமாதமா பேசினாரு. நிஜமாவே உடையாத பானை கண்ணதாசன் பாட்டில் பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தப்படான்னு தான் சொல்லியிருக்கான். ஆனா பானையை சிறுத்தைக்கு சொந்தமாக்குனது யாரு? கண்ணதாசன் பார்வையில கூட பானை பூனைன்னு தான் வந்துச்சு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. பல தலைவர்கள் வந்துட்டுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. பல பேர் நடிகன் இருக்கிறான், நடிகர்லாம் தலைவராக வர்றான். தலைவராக வர்றதுக்கு யாரு ஒரு தாழ்த்தப்பட்டவரை முதலமைச்சராக்குன்னு சொல்றாரோ அவரே தான் அந்த நடிகரையும் வாங்க அரசியல் சேர்ந்து போகணும்னு கூப்பிடுறாரு. ரெண்டு ஒன்றா தான் நடிக்குது. இங்கே இருக்கிற அத்தனை சிறுத்தைகளும் சொல்கிறேன், படம் பார்த்து ஒரு ஹீரோ தான் வருவான். ஆனால் வாழும்போது மட்டும்தான் ஒரு தலைவன் வருவான்ங்கிறது நீ மனசில் வச்சுங்க. ஒரு அடிப்படை மக்களுடைய சிரமம் பசி தெரியாதவன் எப்படா எனக்கு தலைவராக இருப்ப? எனக்கு புரியல, இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. நீங்கள் ஏன் வருவது? நான் இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன் உங்கள்கிட்ட. இயல்பான்னு சொல்லணும்னு சொன்னால், இந்த ட்ரோன் கேமரா பறந்துகிட்டே இருந்துச்சு, கவனிச்சில நீங்கள் வளைச்சி ஃபோட்டோ எடுச்சு ஒரு ட்ரோன் கேமரா. கிட்டத்தட்ட அரசியல் அப்படி தான் சார். நீங்கள் மேலே பறக்கிறத மட்டும் நம்பினீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. எல்லா பறத்தலுக்கு கீழே ஒரு ரிமோட் இருக்குது. ரிமோட்டு தான் எல்லாத்தையும் இயக்குது. இந்த ரிமோட்டை இயக்கிறதுனால தான் எல்லாம் நடக்குதுன்னா நான் மனதார சொல்லுகிறேன், இந்திய அரசியலில் எவன் மேலே ஏறுவதும் இறங்குவதும் ரிமோட்டை வைத்திருக்கிற உழைப்பாளி மக்கள் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் தேசி புரிஞ்சுங்க. நான் யுக்தி என்று சொல்ல ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். 2 குப்பை இருந்துச்சுங்க, தெரியுமா உங்களுக்கு? கார்பரேஷனில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஒன்று மக்கும் குப்பை, மக்கா குப்பை. மக்கும் குப்பை கிட்டத்தட்ட அண்ணன் திருமா, மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின்லாம் சேர்ந்து அப்புறப்படுத்திட்டீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கீழே இருந்தது மக்கும் குப்பை, அப்புறப்படுத்தாச்சு. மக்கா குப்பை என்ன செய்கிறதுன்னு தான் புரியலை. அந்த குப்பை மேலே இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பொழைச்சிக்குவீங்க. மேலே இருக்கிற ஒரு மக்கா குப்பை இருக்குல்ல, அந்த குப்பையை அகற்றுவதற்கு இந்தியா என்கிற கூட்டணி அமைத்து, உண்மையாகவே சொல்கிறேன், இந்த அம்பானி கல்யாணம் நடத்தினார்ல, கல்யாணம் 5000 கோடி கொடுத்த கல்யாணம் நடத்துகிறாங்க அந்த நாட்டில். 5000 கோடி. ஒரு சாதாரண ஏழை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு ஒரு இன்ச்சு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு போயிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அந்த விதத்தில் நான் மனசார சொல்கிறேன், அந்த திருமணத்திற்கு நேரடியாக அழைப்பு தரப்பட்டும் கூட போகாமல் இருந்த நண்பர் ராகுல் காந்தியை நான் நெஞ்சார மனதார வாழ்த்துகிறேன். என்ன உலகத்தில் வாழ்றோம்னே புரியலையே எனக்கு. அப்போ ஏன் இந்த யுக்தியும் பேசுகிறோம்னா, நண்பர்களே இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன் உங்களுக்கு. சனாதனம் இந்த இன்விடேஷன் பின்னாடியே போட்டிருக்காங்க, சனாதனம் போட்டிருக்காங்க. நான் இதே மேடையில் தான் சொன்னேன், நாங்கள் நடத்துகிற மாநாட்டில். சனாதனம்னா அண்ணன் திருமா அவர்கள்
என் தம்பி காட்டிய நூலில் விரிவாக எழுதியிருக்கார். திரட்டுவோங்கிற புத்தகத்தில் சனாதனம் சொன்னால் 1000 விளக்கம் இருக்குது. சிம்பிள் விளக்கம் எடுத்து உங்களுக்கு சனாதனம்னா கவர்னர்னு அர்த்தம். விளையாட்டு சொல்ல என்ன வண்டி அரசு பார்த்துட்டு இருக்காரு. சனாதனம்னா எப்படி தெரியுமா உங்களுக்கு? சனாதனம் என்ன சார் மீனிங்? மாறாதது, மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். மாறாதது, மாற்ற முடியாதுன்னா திருந்தாதுன்னு அர்த்தம். நான் சொல்ல சரிதானே? திருந்தாத ஜென்மம்னு ஒன்று சொல்லல. திருந்தாத ஜென்மம் இருந்த லாபமாக கண்ணதாசன். நான் என்ன கேட்குறேன், அப்போ சனாதனம்னா மாறாதது, திருந்தாது ஈக்குவல் திருந்தாதது அப்படின்னா கவர்னர் அர்த்தம். இந்த கவர்னர் கை நினைக்க கூப்பிட்ட போது கூட போக மாட்டேன் என்று சொன்னது சிறந்த யுக்தியா இல்லையா என்பது நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். இப்போ நண்பர்கள், இன்னும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் உங்களுக்கு, தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையிலேயே எனக்கு என்ன தோணுதுன்னா, வைத்தியம் பார்க்கறது வேற, வளர்க்குறது வேற. நான் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக சொல்லிட்டு போகிறேன். ஒரு நல்ல கதை இருக்குது, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நல்ல கதை இருக்குது. ஒரு மாட்டு வைத்தியம் இருப்பான், அவன் ரொம்ப ஏழையாக இருப்பான். ஒரு பையன் நம்ம இந்திரகுமார் மாதிரி நல்ல பையன் போய், அண்ணா உங்களுக்கு பணம் தரேன், ஒரு 4 மாடை பார்த்து வளங்குங்க என்னம்மா. நான் சொல்கிறது கவனமாக கேட்டுங்க. இப்போ மாட்டு வைத்தியன் ரொம்ப ஏழ்மையாக இருப்பான். நான் போய் 4 மாடு வாங்கி தரேன், வளர்த்து நீங்கள் பொழைச்சிக்கண்ணே அப்படிமா கதையில். அந்த வைத்தியர் சொல்லுவார் பதில் அதுக்கு, தம்பி எனக்கு வைத்தியம் தாண்டா தெரியும், வளர்க்க தெரியாது ராம்பார். எவ்வளோ பெரிய முரண்பாடு யோசிங்க. வைத்தியம் தெரிஞ்சவரும் வளர்க்க தெரியல. கிட்டத்தட்ட இந்த நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கல்வியில் அதே சிக்கல் தான். வைத்தியம் தெரிஞ்ச பள்ளிக்கூடத்துக்கு வளர்க்க தெரியல, வளர்க்க தெரிஞ்ச பெத்தவங்களுக்கு வைத்தியம் தெரியல பிள்ளைகள்கிட்ட. இந்த தமிழ்நாட்டு கட்சிகளில் வளர்க்க தெரிந்த கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியல, வைத்தியம் தெரிந்த கட்சிகளுக்கு வளர்க்க தெரியல. எனக்கு தெரிந்து வைத்தியமும் தெரிந்து வளர்க்கவும் தெரிந்த ஒரு பெரும் தலைவராக நான் மரியாதைக்குரிய திருமாவர்களை பார்க்கிறேன். இதெல்லாம் வெறும் உழைப்பால் வர்றது நான் ஒரு நாள் நம்பலை. இதெல்லாம் வெறும் உழைப்பால் வருவதல்ல நண்பர்களே. நான் மிகுந்த நிதானத்தோடு சொல்லிவிட்டு போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்க, இவருடைய கோர்ட்டில் ஒரு விஷயத்தை நான் படிக்கணும், அவன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி தான் அதை நான் படிக்க போகிறேன். இது ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு கொட்டேஷன் அவர் சொல்லியிருப்பது. ரொம்ப ரியலிஸ்டிக்கான கொட்டேஷனும் கூட. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியாருடைய கருத்துக்களை பரப்புவதற்கு அரசியல் தளத்தில் ஒரு வலுவான மிஷனரி இருந்தது. இந்த மிஷனரிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிலீஜனில் கூட மிஷனரி ரிலீஜன் வேற, ஹிந்துத்துவா வேற. மிஷனரி ரிலீஜன் சம்திங் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி யூஷுவல் இந்துத்துவாஸ் பேசிக்கலாம். மிஷனரி இருந்தது, அதுதான் திமுக. அதை வெறுமனே ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமே பார்த்துவிட முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, அதுதான் திமுக. அதை வெறுமனே ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமே பார்த்துவிட முடியாது. அம்பேத்கரின் கருத்துக்களை பரப்புவதற்கு அப்படி ஒரு மிஷனை உருவாகவில்லை என்பதே உண்மை என்று மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் அண்ணன் திருமான். இதுதான் சார் யுக்தி, இதுதான் யுக்தி. புரிஞ்சுங்க. நமக்கு மைனர் பேச சொன்னார்ல கட்சிகளை பற்றி. ஒரு கட்சி வளர்ந்துருக்கு, ஆனால் நாஞ்சில் சம்பத் கூட இருந்து பார்த்தவர். அண்ணா அந்த இயக்கத்தை திமுக ஆரம்பித்த போது பெரியாரிடம் வெளியே இருக்கிறார். ஆனால் பெரியாரிடமிருந்து விலகி அண்ணா எந்த இடத்திலும் அந்த நாற்காலியை அவர் முழுமையாக நான் பூர்த்தி செய்கிறேன்னு சொல்ல. எனக்கும் பெரியாரான் தலைவர் சொல்லிட்டு போனார். சொல்லி 67 யூட்டர்ன் அடித்தார் அண்ணா. ராஜாஜி ஆதரிச்சிருந்த தேர்தலில் மிக சரியா ராஜாஜியோட கூட்டணிச்சு ஜெயிச்ச திமுக 67 நினைத்திருந்து ராஜாஜியின் பின்னால் போயிருந்தால் நன்றி உணர்ச்சியோடு அந்த கட்சி என்ன ஆயிருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு யூட்டர்ன் அடிச்சு எதிர்த்த பெரியார் பக்கத்தில் நின்றார் அண்ணா. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த ஒளிர்ந்து நின்றது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு மிஷனரி இன்னைக்கு அம்பேத்கருக்கு இல்லையே சொல்லும் போது இந்த புத்தகத்தில் விரிவாக பேசுகிறார். மாயாவதி என்னானாங்க, கன்ஷிராம் என்னானாங்கன்னு பேசிட்டு கன்ஷிராமை சொல்லிக்கொண்டே வருகிறவர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிறார். அப்படின்னா தான் அறிந்த வரலாற்றிலிருந்து புரிந்து கொண்டு எதிர்கால அரசியலுக்கு ஒரு தலைவன் யுக்தி வகுத்து கொண்டு உழைக்கும் போது மட்டும்தான் அந்த இயக்கம் பேர் இயக்கமாக மாறும். வெறும் உழைப்பு என்பது எல்லாருக்கும் உள்ளது. நான் நேரம் கருதி முடிச்சிடுறேன். இப்போ நான் ஒன்று கேட்குறேன் எங்கள் அண்ணன் சம்பத்தை, அண்ணன் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க?
சும்மா சொல்லணும், நம்ம அதை சேர்ந்து தான் சாப்பிடணும். மத்தியானம் அம்மா மெஸ்ஸில் விரால் மீன் குழம்பும் சோறும் நான் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். நான் என்ன கேட்குறேன், ஏன் இப்போ விரால் மீன் சொன்னார்? அவர் சாப்பிட்ட விரால் மீன் இவ்வளோ ஒரு பீஸ் தான், நான் கூட தானே சாப்பிட்டேன். சோறு தானே நிறையா சாப்பிட்டாரு. ஏன் சார் என்ன சாப்பிட்டு கேட்டோன்னே வந்து நான் சோறு சாப்பிட்டேன்னு சொல்லலை? கேள்வி சரி தானே? நியாயம் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? வந்துடாளா சோறு சாப்பிட்டேன்டா ஏன் சொல்லலை? ஏன் விரால் மீன் சொன்னார்? புரிஞ்சுக்கோங்க, சோறு உழைப்பு மாதிரி. இட் இஸ் வெரி ஃபண்டமெண்டல். ரொம்ப ரொம்ப நான் விளையாட்டு சொல்ல, சீரியஸ் சொல்கிறேன். சோறுங்கிறது உழைப்பு மாதிரி, ரொம்ப ஃபண்டமெண்டல், அடிப்படையானது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் மனித குலம் அடிப்படையை கொண்டாடாது, ஸ்பெஷலாக தான் கொண்டாடும். ஸ்பெஷல் தான் அடையாளம். நீ என்ன சட்டை போடுறேன்னு சொன்னால் நான் வந்து காட்டன் சட்டை என்ன சொல்லுவேன், நோ ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் போடுறேன்னு சொல்லுவேன். பண்ணி என்ன கேட்டால் வெள்ளையில் போட்டிருக்கேன் பாரு. என்ன புரிஞ்சுக்கணும்னா, சமூகம் முழுதுமே இயக்கங்கள் உட்பட சொல்கிறேன், அந்த இயக்கத்தின் தனித்துவம் என்ன என்பதுதான் பேச்சை தவிர அடிப்படை என்பது உழைப்பு, யுக்தி என்பதுதான் தனிப்பட்டது. திருமாவர்கள் 62வது பிறந்த நாள் செய்திருக்கிற சாதனையாக நான் கருதுவது, இவ்வளவு நேரம் கழித்தும் கூட இவ்வளவு தோழர்கள் அமர்ந்திருந்து கேட்பதற்கான காரணம், இவனிடம் என்னவோ இருக்கிறது என்கிற நம்பிக்கை தான். ஒரு காலத்தில் வேண்டுமானால் தலித் சமூகம் சார்ந்தவர்கள் மட்டுமே ஒரு தலைவராக நினைத்திருக்கலாம். இன்று கால ஓட்டத்தில் குறிப்பாக பாரதிய ஜனதா போன்ற சனாதனவாதிகள் மேலோங்கி வருகிற போது, காலம் எப்படி உருண்டு பிறண்டாலும் ஓரளவு மாறாமல் காக்கப் போவர் திருமா என்கிற நம்பிக்கை இருப்பதால் தான் எல்லாருமே திருமாவளவனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிறந்த நாளில் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, விடுதலை சிறுத்தைகளுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, கிட்டத்தட்ட காடு மாதிரி இருக்கு எனக்கு இது. ஏன்னா காட்டில் கூட இவ்வளவு சிறுத்தையை ஒருத்தர் பார்க்க முடியாது. அவ்வளவு சிறுத்தைகளை பார்க்கிற வாய்ப்பை தந்து உங்கள் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.